எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையா, ஹாப்பியா, ஹெல்த்தியா, ஜாலியா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மார்கழி மாசம் ஆரம்பிச்ச நாள்லேருந்து நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். காலையில ஒரு 4 இல்ல 5 மணியாச்சும் எந்திரிச்சு ஒரு விளக்கு போடணும் அப்படின்னு. ஆனா எழுந்திருக்கவே முடியல நிஜமா. அவ்வளோ குளிரா இருக்கு. கரெக்டா அந்த டைம்ல தான் நல்லா தூக்கம் வருது. எப்படியும் ஷார்ப் 6 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சுப்பேன். அந்த டைம்ல எந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு விளக்கு போட்டுருவேன். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஐயோ இவ்வளோ ஏர்லியாக எழுந்திருக்கணுமா, தூக்கம் கெட்டுருமே, தூக்கம் இல்லைன்னா உடம்பு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமே அப்படின்ற ஃபீல் சுத்தமாக கிடையாது. எந்த கவலையுமே இல்லாமல் ஜாலியாக இருந்தோம். ஏன்னா இந்த மார்கழி மாதம் வந்துட்டு நிறைய பேருக்கு மாலை போடுவாங்க. எங்கள் அப்பா எப்பயுமே போடுவார். நான் ஒரு 9th 8th அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் வந்து நிறுத்தினார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறத்துலேருந்து அவர் போட முடியல, ஏன்னா கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடலை. பட் அது முன்னாடி வரைக்கும் எல்லா வருஷமும் போட்டுருவார். அப்போ என்ன பண்ணுவாங்க, மாலை போட்டு ஒரு 20 நாள் 25 நாளுக்கு மேலே வீட்டில் தான் இருப்பார் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் மலைக்கு கிளம்புவாங்க. அந்த 20 நாளுமே என்ன ஆகுனா, காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் கரெக்டாக டிவியில் வந்து பாட்டு ஓடும். அதுவும் இல்லாமல் டெய்லியும் பூஜை பண்ணுற சந்தேகிக்கும். இதுலேயே வந்து நமக்கு தூக்கம் போயிடும், கண்டிப்பாக தூக்கம் வராது. ஸோ அப்போ எந்திரிச்சாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம். எந்த கவலையுமே இருக்காது, ஜாலியாக தான் இருக்கும். அண்ட் அப்படியே அந்த டே வந்துட்டு கன்டினியூ ஆகும். திரும்ப போய் தூங்குறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா மார்கழி மாதம் என்ன பண்ணுவோம், ஃபுல் டே கோலம் போட்டுட்டு தான் இருப்போம். சாரி, டெய்லியும் கோலம் போட்டுருவோம் காலையில். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில டைமில் நைட்டே போட்டுருவோம். ஆனால் ஒரு சில டைமில் என்ன பண்ணுவோம்னா, காலையில் 4 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 6 மணி வரைக்கும் கோலம் போட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து நான் கோலம் போடுற ஆள்லாம் கிடையாது. நான் வந்து கலர் கொடுக்குற ஆள் தான். எப்பயுமே எங்கள் அம்மா பெருசு பெருசாக கோலம் போட்டு வச்சுட்டாங்கன்னா, ஃபுல் கலரும் அப்படியே அழகாக ஏதோ பேப்பரில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்ச மாதிரி நீட்டாக கலர் பண்ணிட்டு வந்துடுவேன். ஆனால் நான் இப்போது ஒரு நாள் கூட வெளில போய் கோலம் போடுறதே கிடையாது. அந்த டைமுக்கு லேட்டாக தான் போடுவேன். ஒரு 7 மணி ஆயிரும் கண்டிப்பாக போடுறதுக்கு. நிறைய நாள் இப்போலாம் போடாமல் கூட விட்டுருக்கேன். அப்படியே காலைல எழுந்திரிக்கிறோமா, லஞ்செல்லாம் ரெடி பண்ணுறோமா, அடுத்த விளாக் ஷூட் பண்ணுறோமா, இப்படியே ஓடிடுது டைம் நமக்கும். நான் இன்னைக்கு காலையில் லஞ்ச் பேக் பண்ணும்போது ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இந்த பட்டர் கார்லிக் டோஸ்ட் தான் போட்டு கொடுத்தேன். ஸோ மீதி வந்துட்டு கொஞ்சம் பவுலில் இருந்துச்சு. அதை நானும் ஹஸ்பண்டும் தனித்தனி அப்படியே போட்டுக்கிட்டோம். இதுக்கு யூஸ் பண்ண ப்ரெட் வந்துட்டு இப்போது இந்த சாவ்டோ ப்ரெட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல. அதாவது நம்ம ஈஸ்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெட்டு செய்வோம்ல, அது இல்லாமல் நேச்சுரலாக வந்து புளிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ண ப்ரெட் இது. ஃபுல்லாக வீட்டில் செஞ்சது தான், கோதுமையில். பட் நானும் அதை ட்ரை பண்ணல. ஏன்னா அது கொஞ்சம் டேஸ் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு மறந்து போயிடுது செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நானும் அதை ட்ரை பண்ணல. கூடிய சீக்கிரத்தில் நம்ம அதை ட்ரை பண்ணிவிடுவோம். அதாவது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம வந்து ஈஸ்ட்டு போட்டால் அப்போ இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு டெய்லி கொஞ்சம் தண்ணியில், அதாவது ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக கோதுமை மிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அது லைட்டாக அப்படியே ரைஸ் ஆகுதா, கொஞ்சம் பிடிச்சி வருதில்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது புளிச்சு வருது. அதுக்கப்புறமா அதை வந்துட்டு மாவு கூட யூஸ் பண்ணி அது பிசைஞ்சதுக்கப்புறம் நல்லா பன்னு மாதிரி நல்லா சூப்பராக ரைஸ் ஆகி வருது. ப்ரூஃபிங் சூப்பராக வருது. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நம்ம ப்ரெட்டாவோ இல்லைன்னா சின்ன அதை பன்னு மாதிரியோ ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு சாவ்டோ ப்ரெட். கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும், பட் ஆனால் நல்லாயிருக்கும். அது ரொம்ப நல்லதுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எப்படி செய்கிறதுன்ற பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறேன். பார்ப்போம். எக்கு வந்துட்டு ஒரு டைம் யாரோ கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எக்கு யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையா, ஆனால் எதுக்கு எப்போ பாரு இவ்வளோ எக்கு வாங்குறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நானும் யோசித்தேன். நான் பெருசாக எக்கு யூஸ் பண்ண மாதிரி நான் காமிக்கவே மாட்டேன். ஒன்று பேக்கிங் யூஸ் பண்ணுவேன், பாயில் பண்ணுறதெல்லாம் நான் காமிக்கவே மாட்டேன். எதுக்கு இதெல்லாம், சும்மா எல்லாருமே பண்ணுறது தானே, இதெல்லாம் எதுக்கு காமிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக நான் அதை மைண்ட் பண்ணிக்கல. பட் அதை வந்து நோட் பண்ணி கேட்டிருக்காங்கன்னும் போது பரவாயில்ல, இந்தளவுக்கு நோட் பண்ணுறாங்களா தான் தோணுச்சு. ஆக்சுவலாக டயட்டில் இருக்கும்போது எக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டயட் ஃபுட்டு சொல்லப்போனால். அதுவும் நானும் இருக்கேன். அதுவும் ஹஸ்பண்ட் வேறு ஜிம்முக்கு போகிறாரு. ஸோ அவருக்கும் வேறு கட்டாயம் எக்கு தேவைப்படும். அதனால தான் இந்த மாதிரி பல்காக ஒரு பெரிய அட்டை ஃபுல்லாக வாங்கி வச்சுருவோம். நான் எப்படி டயட்டில் வந்து எக்கு சேர்த்துப்பேன் அப்படின்னா, வெறும் பாயில்டு தான், ஆம்லெட் போட மாட்டேன். அண்ட் இந்த பொடி மாஸ் மாதிரிலாம் செய்ய மாட்டேன். பாயில்டு எக் மட்டும்தான். ஒரு ஹோல் எக் சாப்பிடுவேன், ஒரு ஃபுல் எக் பாயில் பண்ணி சாப்பிடுவேன். அண்ட் மீதி வந்துட்டு 2 ஒயிட் மட்டும் சாப்பிடுவேன். 2 எக்கோட ஒயிட் மட்டும். எல்லோ வந்து தூக்கி எரிஞ்சிருவேன். எனக்கு தூக்கி எறியும் போது மனசே இருக்காது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லோட சேர்த்து சாப்பிட்டு தானே பழக்கம். இப்போ திடீர்னு டயட்னு வரும்போது ஒரு எல்லோ வந்து ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். பட் மீதி இருக்க 2 தூக்கி போடும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நானாச்சு பரவாயில்ல, 2 ஹஸ்பண்ட்க்கு வந்து ஜிம்மில் கொடுத்த டயட்டில் மார்னிங் மட்டும் ஒரு 5 எக்கு, அது ஒயிட் மட்டும் தான் சாப்பிடணும் போது அது 5 எல்லோமே தூக்கி தான் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். நான் வந்து இங்கே ஒரு குட்டி பூனை வரும், அந்த பூனைக்கு வச்சுருவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்றைக்கி பட்டர் கார்லிக் டோஸ்ட் வந்து சாப்பிட்டு, கூட வந்துட்டு ஒரே ஒரு குவா மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேன், கொய்யாப்பழம் மட்டும். அண்ட் எக்கு வந்து சாப்பிடல, கோயிலுக்கு போகிறோம் வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு.
எனக்கு வீட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். வந்துடலாம் ரொம்ப ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் ஆகும் வர்றதுக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸில தான் இருக்குது. ஸோ இது ஒன்று தான் கொஞ்சம் பெரிய கோவில். மற்றபடிலாம் சின்ன சின்ன கோவில் தான். ஆனால் எனக்கு இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இங்கே வந்துடுவேன். லாஸ்ட் டைம் நிறைய பேர் சொன்னீங்க விளக்கு போடும்போது புதுசாக விளக்கு வாங்கி போடுங்கன்னு. இன்றைக்குமே நான் வாங்க மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு திடீர்னு வந்த ஒரு பிளான் தான். பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஆமாம்ல நமக்கு லாஸ்ட் டைமே சொன்னாங்களே மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு இன்றைக்கி இருக்கிற விளக்குலேயே வந்து எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ஏற்றிட்டேன். இந்த மாதம் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே ஐயப்பன் சாமி இருக்காரோ இல்லையோ, ஆனால் வந்து ஐயப்பன் பாட்டு தான் ஓடுது. அது கேட்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, நல்ல ஒரு வைபோடு இருக்குது. நான் வந்து போயிருக்கேன் ஐயப்பன் மலைக்கு, நான் போயிருக்கேன், மாலை போட்டு நான் போயிருக்கேன். எந்த வயசுலனா கரெக்டாக 5th ஸ்டாண்டர்ட் லீவில் நான் போயிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க லைஃப்பில் வந்து ஒரு டைம் ஆச்சும் மலைக்கு போயிட்டு வந்துடும், அதுவும் லேடிஸ். ஏன்னா ஜென்ஸ் எப்போனாலும் போய்க்கலாம், பட் லேடிஸ்னும் போது குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்துட்டேன். இந்த ஏப்ரல் மே தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்போ தான் நமக்கு லீவ் இருக்கும், அந்த டைமில் தான் போயிருப்போம். அப்போ வந்து கேரளாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட ஒரு டூர் போனோம். நாங்கள் மட்டும் கிடையாது, ஒருத்தவங்க வந்து ஒரு டூர் ஏஜென்சி மாதிரி ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ட்ராவல் ஏஜென்சி தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா சொல்லி அப்படியே ஒரு சில பேர்லாம் அப்படியே வந்தாங்க. நிறைய ஃபேமிலிஸோடு சேர்ந்து போனோம். கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபேமிலி இருக்கும் ஒரு பெரிய பஸ்ஸில். செம்ம ஜாலியாக இருந்தது. அப்போ என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டோம். பிள்ளையார்பட்டியில் போய், அதாவது இந்த மாதத்தில் யார் தான் மாலை போடுவா அப்படின்னு தானே யோசிப்போம். அப்படிலாம் கிடையாது. அங்கே போய் பார்த்துக்கப்போ தான் தெரியுது, இந்த மாதிரி டைமில் டூர் போகிறாங்கல்ல கேரளாக்கெலாம். ஸோ அது அப்படியே ஒரு வழியாக மலைக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு பிளானோட வருவாங்க போல். ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாருமே வந்தவங்க மாலை போட்டாங்க. அப்போ வந்துட்டு எனக்குமே பிளான் இருந்துச்சா இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதெல்லாம். ஏன்னா எனக்கு முன்னாடியெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை எதுவுமே. பட் அங்கே போன உடனே நான், அண்ணா, தம்பி, அப்பா நாங்கள் 4 பேருமே போட்டுக்கிட்டோம். மாலை போட்டு தலையில் இடுமுடிலாம் வச்சு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எடுத்துனேங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வரும். பெருசாக எனக்கு நடந்ததுன்னு ரொம்ப ஞாபகம் இல்லை, அதாவது சீன் பை சீனாக ஞாபகம் இல்லை. அங்கே பிள்ளையார்பட்டியில் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பஸ்ஸில் எல்லாம் கிளம்பினோம். ஒரு 2-3 இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மலைக்கு தான் போனோம். அங்கே குருவாயூர் போயிட்டு மலைக்கு போனோம்னு நினைக்கிறேன். ஆமாம், குருவாயூர் அதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் போயிருக்கேன் ஆல்ரெடி. ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இடம் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் நான் அங்கே தான் வந்துட்டு இந்த ஜென்ஸ்லாம் வந்து ஷர்ட் இல்லாமல் கோயிலுக்கு வரணும், அதுவும் லேடிஸும் வந்துட்டு ஒன்று சுடிதார், பெரியவங்களாக இருந்தால் சாரீ, இது மட்டும்தான் போட்டுட்டு வரணும் அப்படின்ற ரூல்ஸே நான் வந்து அங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது ஜென்ஸு சட்டையே இல்லாமல் போகிறது அங்கே தான் நான் பார்க்குறேன். வேஷ்டி மட்டும்தான் கட்டிட்டு போனோம். அப்போது என் அண்ணன் தம்பிங்களாம் 8th, தம்பி வந்துட்டு 4th அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஒரு மாதிரி ரொம்ப அப்போயே ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணாங்க. எப்படி போகிறது, போகணுமா வேண்டாமா அப்படிலாம் யோசித்து பேசினது, இந்த டிஸ்கஷன்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அப்புறம் வழியில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் இதுக்காக நம்ம திரும்ப வர முடியாதுல்லன்னு சொல்லிட்டு சரி உள்ளே போயிட்டு வந்துட்டோம். பட் உள்ளே நான் என்ன சாமி பார்த்தேன் அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகமே இல்லை. பட் ஆனால் இந்த பிளேஸ் மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மலைக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். சபரிமலைக்கு தான் போனோம் கரெக்டாக. அப்போ வந்துட்டு அம்மாவெல்லாம் கீழே உட்கார வச்சுட்டு, எங்கள் கூட நிறைய ஃபேமிலிஸ் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த லேடிஸ் எல்லோரும் அப்படியே கீழே உட்கார வச்சுட்டோம். இந்த பம்பை ஆறு இருக்குல்ல, அந்த ரிவர் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். அதாவது போயிட்டு ரொம்ப நாள்லாம் ஆகாது வர்றதுக்கு. போயிட்டு நாங்கள் சீக்கிரம் அன்றைக்கி கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டோம். மேலே ஏறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, திரும்பி ரிட்டன் வரும்போது ரொம்ப ஈஸி. ஆன்டிஸ் எல்லோரும் கீழே வெயிட் பண்ண வச்சுட்டு அப்புறம் மேலே போயிட்டோம். தலையில் வந்துட்டு அதை கட்டி விட்டுருவாங்க, இடுமுடி எடுக்கவும் கூடாது, கையிலேயே எடுக்கக்கூடாது, தலையிலேயே வச்சுட்டு பிடிச்சிட்டு தான் போகணும். அப்புறம் போயிட்டோம். மேலே போயிட்டு அப்போ கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் டிவியில் பார்க்குற மாதிரிலாம் கூட்டம் இல்லை. ஓரளவுக்கு போயிட்டு வந்துடலாம், ரொம்ப இடிச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃப்ரீயாக போன மாதிரி தான் இருந்தது. போயிட்டு அந்த நெய் தேங்காய்லாம் ஒன்று கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் அங்கே போட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே சுற்றி மேலே ஏறி பார்த்தோன்னா சுற்றி நிறைய மலை இருக்கும். மலைக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும் அந்த கோவிலே. ரொம்ப அழகாக இருந்த அந்த இடம் பார்க்குறதுக்கே. அந்த மேலெலாம் படியில் ஏறி போய் பார்த்தா கொஞ்சம் பயமாக வேறு இருக்கும், நம்ம இன்னும் இவ்வளோ ஹைட்டில் இருக்கோமான்னு. அப்புறம் போயிட்டு பார்த்துட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லா பிளேஸும் சுற்றிட்டு வந்தோம் கேரளாவில். அப்போல்லாம் ரிட்டன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, பரவாயில்ல, அதாவது நம்ம ஃபேமிலி இது வரைக்கும் எந்த லேடிஸும் போனதே கிடையாது, நீ தான் ஃபஸ்ட்டு பொண்ணு போயிருக்க மலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஆசை, வயசான அதாவது அப்போ போக முடியல, பட் வயசாகிடுச்சுல அதுக்கப்புறமாச்சும் போகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் நாங்கள் வந்துட்டு அவங்களோட ஏஜை பார்த்து அனுப்பலை, அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா, இல்லை ஆசை இருக்கா, போயிருக்கீங்களா, அதை பற்றி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல பார்த்து. ஏன்னா சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சுல, இதுக்கப்புறம் எல்லாமே வந்துடும். ஆல்ரெடி அதாவது வேக வச்சதே வச்சுருப்பாங்க தான், பட் அது நான் வாங்கலை. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம போயிட்டு அவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் உள்ள ஃபுல்லாக ஒரே மண் வெளியில். சரி கொஞ்சம் தண்ணியிலே போட்டு வச்சுட்டா நல்லா ஊறிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஊற வச்சுட்டேன். ஹஸ்பண்டும் வேறு ஜிம்முக்கு போயிட்டுருக்காருன்னு சொன்னேன்ல, அவரோட டயட்டில் வந்துட்டு டெய்லி அட்லீஸ்ட் ப்ரோட்டீனுக்கு சிக்கன் இருந்தே ஆகணும். நைட்டுமே பன்னீர் சாப்பிடுவார். நைட்டு வந்துட்டு சிக்கன் கிடையாது, அதுக்கு பதில் பன்னீர் தான். பட் மதியம் லஞ்சில் வந்துட்டு டெய்லி சிக்கன் இருக்கணும். ஸோ அதுவும் போன்லெஸ் தான் சாப்பிட்ணும். பொதுவாக இந்த சிக்கனில் பிடிக்காத ஒரு பீஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போன்லெஸ், கரெக்டாக அந்த பிரெஸ்ட் பீஸ் மட்டும்தான். சுத்தமாக பிடிக்காது, நம்மளால் கடிக்கவும் முடியாது, வாயெல்லாம் வலி வந்துடும். எங்கள் அம்மாலாம் குழம்பு கிரேவிலாம் செய்யும்போது அந்த பீஸை மட்டும் பொறுக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி பழகிட்டோம். இப்போ வந்துட்டு டயட்டில் வரும்போது அதுதான் மெயின், அதில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. லெக்கெலாம் சாப்பிட்டா ஃபேட் அதிகமாக இருக்குன்றாங்க. சரி ஓகே ஃபாலோ பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மேரினேட் பண்ணி கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணணும். அதாவது லைட்டாக தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அதுலேயே வந்துட்டு முக்கால்வாசி வெந்துடும். என்னைக்காச்சும் மூடு சரியில்லைன்னா தூக்கி அப்படியே ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு வந்துடுவேன். கொஞ்சம் நல்ல மூடில் இருக்குது அப்படின்னா அங்கேயே நின்று பார்த்து அழகாக பொறுமையாக சமைச்சு கொடுப்பேன். ஸோ எப்பயும் போல் மேரினேஷன் கொஞ்சமாக தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், அப்புறமா கசூரி மெத்தி போடல, பட் இன்னொரு நாள் போட்டேன், இன்றைக்கி போடலை. அண்ட் இது கூட வந்து கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் பொடி, சீரகப்பொடி, பெப்பர் இது மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, லெமன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் நல்லா மேரினேட் ஆகட்டும். ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இது எல்லாமே வந்துட்டு அமேசானில் கிடைக்கும். இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயே இப்போ நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு மசாலாவோட நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் ஆச்சுன்னா தான் அதில் அந்த புளி, உப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஏறும், கொஞ்சம் நல்லா உரைக்கும். அதனால் சாப்பிடும்போது நமக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சுட்டு வந்துடுங்க. சரி இன்றைக்கி நம்ம ப்ளம் கேக் செய்வோமா? ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டீங்க, அந்த ரம்மில் ஊற வச்சிங்களே அது என்ன ஆச்சு, செஞ்சிங்களா இல்லையான்னு. நான் செய்யவே இல்லை, அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறட்டுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் கரெக்டாக லாங் வீடியோவில் தான் செய்யணும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். சரி ஓகே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளம் கேக்கு முக்கியமான விஷயம் வந்துட்டு கேரமல் சிரப் ரெடி பண்ணணும். ஒயிட் சுகர் இருக்குல்ல, அதில் தான் ரெடி பண்ண போகிறோம். அதை வந்து அப்படியே ஒரு சாஸ்பேனில் போட்டுட்டு ஒரு ½ கப் போதும், தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அதுவே அப்படியே கொஞ்சம் கேரமலைஸ் ஆகும். ஃபுல் சுகரும் கேரமலைஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா தான் அதில் தண்ணி சேர்க்கணும். அது கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் சிம்மில் தான் வச்சுட்டு வந்திருக்கேன், பிரச்சனை இல்லை. நான் இப்போ பிரிச்சிட்ருக்கேன்ல, இந்த பார்சல் வந்துட்டு மணாலியில் எங்களோட டிரைவர் வந்துட்டு ஒரு கடை கூட்டு போய் நிறுத்தினார். அங்கே நிறைய பிளாங்கெட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உள்ளனில் இருக்க எல்லா திங்ஸுமே சூப்பராக இருக்குன்னு போய் நிறுத்தினார். அங்கே வந்து இந்த பிளாங்கெட் வாங்கினோம். உண்மையிலே அங்கே எல்லாமே நல்லா தான் இருந்தது, பட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. எல்லாமே பார்கெயின் பண்ணால் ஒரு சிலதுக்கு பண்ணுறாங்க, ஒரு சிலதுக்கு பண்ணலை. பட் இந்த பிளாங்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நைனியும் வேறு ஜாலியாக சாஃப்டாக இருக்குன்னு சொல்லுவாள். சூப்பராக இருந்தது, நல்ல குவாலிட்டி வேறு. அண்ட் இதை வந்துட்டு வேக்யூம்லாம் போட்டு சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இது வந்து 2000 கிட்ட வந்துச்சு. நல்லா பெரிய பிளாங்கெட், தூக்கவே முடியாது ஒரு ஆள், அந்த அளவுக்கு நல்லா பெருசு. தண்ணிலாம் நினச்சின்னா சுத்தமாக தூக்க முடியாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். நான் வந்துட்டு இந்த ப்ரௌன் கலர் எடுத்தேன். அண்ட் பிரதர் லவ்க்கும் பிடிச்சிருச்சு. அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூவாக கிரேவாக இருந்தது, அவங்க ஒரு கலரில் எடுத்தாங்க. ஸோ 2 பேர் எடுத்ததுனால டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் தரவே இல்லை. இதுக்கு என்ன ரேட்டோ அதே தான் கொடுத்து வாங்கணும். வேறு ஏதாச்சும் வாங்கியிருந்தால் பண்ணியிருப்பாங்க போல். பட் இம்மா பிளாங்கெட்ஸ்க்கு சுத்தமாக அங்கே பார்கெயின் பண்ணவே முடியல. அதனால் கொடுத்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். பட் இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினோம். ஏற்கனவே நம்ம 1 வீக் எடுத்து போன ட்ரெஸ்ஸு, அப்புறம் அங்கே வாங்கின திங்ஸு இதெல்லாமே ரொம்ப வெயிட் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக ஏர்போர்ட்டில் வந்து செக் பண்ணும்போது கண்டிப்பாக வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக போயிருன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே வந்து என்ன பண்ணோம், அட்ரஸ் கொடுத்து கொரியர் போட சொன்னோம். பட் அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா வர டூரிஸ்ட் எல்லாருமே கையில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்களாம். அவங்களே சூப்பராக வேக்யூம் சீலாம் பண்ணி செம்மையாக ரெடி பண்ணிவிட்டு அட்ரஸ் வாங்கிடுறாங்க. அவங்க அங்கேருந்து கொரியர் போட்டு விட்டுடுறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததும் ஒரு 4 to 5 டேஸில் நமக்கும் ரிசீவ் ஆகிடுது. நாங்கள் என்ன பண்ணோம், அவங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டோம். அதாவது பிரதர்னோட அட்ரஸ் கொடுத்துட்டோம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதும் அங்கேருந்து அவங்க வந்துட்டு இங்கே ஒன்று மட்டும் எடுத்து தனியாக எங்கள் கொரியர் போட்டு விட்டாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தே ஒரு 4-5 டேஸ் கிட்ட இருக்கும். நான் என்னதை ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன். சரி இன்றைக்கி பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நானே இன்னும் செக் பண்ணல, அதை பண்ணிவிட்டு சரி இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அங்கே பார்க்கும்போது விட நம்ம வீட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ நல்லா ஒரு ½ அன் ஹவர் மேரினேட் ஆனதுக்கப்புறம் சும்மா தவாவில் லைட்டாக ஒரு ஆயில் ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். அதுக்கப்புறம் அது மேலே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் திருப்பி போடலாம், எதுவுமே தேவையில்லை. அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுவே வந்து தயிர்லாம் சேர்த்துருக்கோம்ல, அப்படியே ஒரு மாதிரி லிக்விட்லாம் வந்து அதுலேருந்து வர தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி போடணும்.
ஸோ நான் சுகர் சொன்னேன்ல நல்லா கேரமலைஸ் ஆகணும். அந்த மாதிரி கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல் சுகரும் கேரமலைஸ் ஆயிரணும். இந்த மாதிரி கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சுகர் போட்டிங்களோ அதுக்கு ஈக்குவலாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பாயில் வந்ததும் அப்படியே எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான கேக் எதுன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ப்ளம் கேக் தான். நம்ம என்ன அந்த ஊற வைக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் நாள் ஆகுமே தவிர மற்றபடி செய்கிறதுலாம் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். 1 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்க்கணும். அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது மட்டும் தான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு, வேறு எதுவுமே கிடையாது எக்ஸ்ட்ரா. அண்டு இன்னொன்று சேர்க்கணும், சினமன் பவுடர், அப்புறம் இந்த க்ளோஸ் பவுடர் இது மட்டும் சேர்க்கணும். ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ப்ளம் கேக்கில். நான் வந்து ரெசிபி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செக் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் அப்போது ப்ளம் கேக் செய்யலாம், அப்படி ஓடிஜி தான் இருக்கணும், அவனில் தான் செய்யணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் எப்படி செய்யறதுன்னு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக ஒரு நாள் குக்கர்லேயும் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஓடிஜியை வந்துட்டு ப்ரீ ஹீட் போட்டு விட்டுருங்க 10 நிமிஷம். ஏன்னா அந்த 10 நிமிஷத்தில் நம்ம ப்ரிப்பேரே பண்ணி முடிச்சிடுவோம். அதுக்கு தான் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் வந்துட்டு 1 கப் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கு ஈக்குவலாக 1 கப் பாலும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். சும்மா விஸ்க் மட்டும் பண்ணால் போதும், பீட்டர்லாம் வச்சு அடிக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கில்ல இந்த கேரமல் சிரப், அதை வந்துட்டு அப்படியே எடுத்து ஊற்றிடணும். இது கூட நல்லா ஆற வச்சுட்டு ஊற்றுங்க. அந்த சூடுலேயே ஊற்றிட போகிறீங்க. இது கூட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதிலே வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அதையுமே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து டின்னில் ஊற்ற வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கிறிஸ்மஸ் அப்படின்னா ப்ளம் கேக் தான் அப்படின்றது உங்களுக்கு எந்த வயசில் தெரிஞ்சிடுறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்தவங்க வந்து கிறிஸ்டின், அவர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு. ஸோ அவங்க மூலிமா எனக்கு தெரிஞ்சுது. அது நான் என்ன ஸ்டாண்டர்ட்னா 7th ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வந்து நாளைக்கு கிறிஸ்மஸ்னால் முன்னாடி நாளே ஈவினிங் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார்லாம் மாட்டி விடுவாங்க, நம்ம வீட்டுக்கும் சேர்த்து வேற மாட்டி விடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேருந்து நாங்களுமே அதை பழக்கப்படுத்திக்கிட்டோம். கிறிஸ்மஸ் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் ஒரு ஸ்டார் வாங்கி மாட்டிப்போம். அப்புறம் முன்னாடி நாளே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ளம் கேக், டீ கேக், அப்புறம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதான் ஷேரிங் தானே எல்லாமே. இப்போ நமக்குமே தீபாவளிலாம் வந்துச்சு நம்ம ஸ்வீட்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி தான் அவங்க கிறிஸ்மஸ்லாம் வந்துச்சுன்னா அவங்க நமக்கு கேக் தராங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாச்சும் ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டியது தான். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதாவது அக்கம் பக்கத்துலலாம் ஒரு பேச்சு வச்சுப்போம். இதெல்லாம் அப்போ இருந்தது. இப்போது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. பட் இப்போ நான் இருக்க கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அதாவது நான் முன்னாடி இருந்த வீட்டை விட்டு வெளியிலையும் போனது கிடையாது, யாரும் பக்கத்தில் தெரியாது. அங்கே ஒரு 2 வருஷம் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் 2 வருஷத்துலையுமே நாங்கள் யாருக்கிட்டையுமே பேசுனதே கிடையாது. ஏன்னா நாங்களும் வேறு செகண்ட் ஃப்ளோரில் இருந்தோம்மா, கீழேயுமே யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வயசானவங்க தான் இருப்பாங்க ஒரு 2 வீட்டில். அவங்களும் வெளியிலே வந்தது கிடையாது. யாருமே முதல்ல அங்கே பார்த்ததே கிடையாது. நம்ம பார்க்குற டைமில் யாரும் இருக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வந்து செட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம எதை செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுப்போம், அவங்க என்ன செஞ்சாலும் நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு பாண்டிங் எங்களுக்கு இப்போ தான் அங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் எப்போ டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் கேக்கு, ஸ்வீட்டுன்னு எதை செஞ்சாலும் சரி, எனக்கு ஒரு 5 ஃபேமிலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் கொஞ்சம் செய்வேன். அவங்க வீட்லேயும் குட்டீஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களாம் சாப்பிடுவாங்கன்னு சேர்த்து தான் செய்வேன். ஸோ அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த ப்ளம் கேக் வந்துட்டு எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் சாப்பிட்டோன்னு. ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளம் கேக் சாப்பிட்ட மெமரிஸே. அதுக்கப்புறம்லாம் பெருசாக வீட்டில் செஞ்சதே கிடையாது. எங்கள் வீட்டில் ஓடிஜி, ஓவன்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி செய்யணுன்றது கூட யாருக்கும் தெரியாது. அதுக்கு செய்கிறதுக்கான பொருள் எங்கே விற்கிதுன்னு கூட முதல்ல யாருக்கும் தெரியாது. ஒரு டைம் ஏதோ ஆரஞ்சு கேக் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணி ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் ஊற்றி குக்கரில் எடுத்து வச்சோம். அது ஒரு விதமாக வந்துச்சு. ஆனால் நல்லாவே இல்லை, வாயில் வைக்கிற அளவுக்கு சுத்தமாக இல்லை. இதெல்லாம் வந்து 7th ஸ்டாண்டர்டில் நாங்கள் பண்ண ஒரு விஷயம். ஆனால் இப்போ பாருங்க எல்லாமே ரொம்ப அசால்ட்டாக ஈஸியாக வந்துருச்சு. முதல்ல செய்கிறதுக்கான பொருள் எங்கே கிடைக்கிதுன்றது தெரிஞ்சதே பெரிய விஷயமா தான் இருந்தது எனக்கு. ஸோ நான் இன்றைக்கி செஞ்ச ப்ளம் கேக் வந்துட்டு 2 டின்னில் ஊற்றினேன். ரெண்டுமே 8 இன்ச் 8 இன்ச் 2 8 இன்ச் டின்னில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். நான் ஏன் 2 டின் ஊற்றினா, நான் கொஞ்சம் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சிட்டேன். அதாவது ரம்மில் கொஞ்சம் ஊற வச்சேன், ஆரஞ்சு ஜூஸில் கொஞ்சம் ஊற வச்சேன். 2 வேஸ்ட் ஆகிட போகுது, மறுபடியும் இன்னொரு நாள் செய்யணுமே, சரி 2ஆக செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரே மெஷர்மெண்ட்டாக எடுத்திங்கன்னா, ஒரு ரெசிபியாக ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ஒரே ஒரு கேக் தான் செய்ய முடியும். நீங்கள் அதை டபுளாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 கேக் செஞ்சுக்கலாம். அது இப்போ கிறிஸ்மஸ்லாம் வேறு ஸ்கூல்லுமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 9 ஸ்கூலில் அந்த கிறிஸ்மஸ் கேம் மாதிரி ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க போல். அதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. 100 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு மெயிலில் போட்டிருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, பட் டாய்ஸ்லாம் இருக்கக்கூடாது. மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு திங்ஸ் தான் 100 ருபீஸ்க்குள்ளே வாங்கி
கிஃப்ட் ரேப் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ எல்லாருமே கொடுத்ததுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணி கரெக்டாக கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் தான், அதுக்கப்புறம் லீவ் தானே, ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் வந்துட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களாம். யாருக்கு வேணாலும் யாரோட கிஃப்ட் வேணாலும் போகலாம். ஸோ அப்போ வந்துட்டு பசங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்ல, ஏய் நீ இது வாங்கியிருக்கேன் நான் அது வாங்கியிருக்கேன்னு, இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சரி நைனுக்கு நேற்றே வாங்கி பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். ஸோ வருஷம் இந்த ஒரு ட்ரீயை மிஸ் பண்ணாமல் நாங்களும் எடுத்து வச்சுருவோம். இதோட 4வது வருஷம் நினைக்கிறேன் இது. 4 இயர்ஸாக இதை வாங்கினதுலேருந்து அப்படியே பத்திரமா கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே அப்படியே எடுத்து ரோல் பண்ணி அதே கவரில் எடுத்து சுற்றி மேலே வச்சுருவோம். ஈவன் அதில் தொங்க விடுற அந்த டெக்கரேஷன் திங்ஸ் கூட ஒன்று கூட மிஸ் ஆகலை. ஏதோ 1-2 ஸ்டார் மிஸ் ஆகிருக்கும். மற்றபடி எல்லாமே எடுத்து பத்திரமா உள்ளே போட்டு அந்த லைட்ஸ் முதற்கொண்டு எடுத்து பேக் பண்ணி வச்சுருவோம். இதோட அடுத்த வருஷம் யூஸ் பண்ணலான்னு. இந்த மாதிரி தான் 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறோம். இதான் வந்து 4th இயர் இப்போது. போன வருஷம் என்ன பண்ணேன்னா, நைனி வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு வரதுக்கு முன்னாடி டெக்கரேட் பண்ணிட்டேன். பட் இந்த வருஷம் வந்துட்டு அவள் கொஞ்சம் வளர்ந்துட்டாள், அவளும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணால் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் டெக்கரேட் பண்ணவே ஆரம்பித்தோம். முந்தின நாளே வந்து கடைக்கு போனப்போ பார்த்தேன். இப்போது நிறைய கடையில் அந்த குட்டி குட்டி கிஃப்ட் பாக்ஸ் இந்த ட்ரீயில் வந்து தொங்க விடுவோம்ல, அந்த மாதிரி நிறைய டெக்கரேட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நம்ம முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் கடையெல்லாம் காணும். அதுக்குன்னே நாங்கள் ஜெயச்சந்திரன் போவேன், இல்லை சரவணா ஸ்டோர்ஸ் போவேன். இந்த மாதிரி கடையில் தான் போனால் நிறைய இன்னோவேட்டிவாக கிடச்சிது. ஆனால் இப்போ பக்கத்தில் இருக்க சேட்டு கடையிலே வந்து நிறைய சூப்பரான திங்ஸ்லாம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு இருக்கிறத வச்சு நாங்கள் டெக்கரேட் பண்ணிவிடுவோம், புதுசாக எதுவும் வாங்க வேண்டாம். ஒரு வேளை பத்தலை இன்னும் கொஞ்சம் நிறைய தொங்குச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் விட்டேன். பட் இதுவே ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் நைனி இதுக்கு மேலே ஏதாச்சும் அடம் பண்ணான்னா மேபி கூப்பிட்டு போய் உங்கள் அப்பா வாங்கி தருவார். இது எப்படின்னா ஸ்டாண்டு வந்து தனித்தனியாக நம்ம கழட்டிட்டு அப்படியே அந்த லீவ்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா மடித்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது அப்படியே அழகாக அப்படி விரித்து விட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைட்ஸ் போட்டு சுற்றினா தான் இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ண முடியும். ஏன்னா டெக்கரேட் பண்ணிட்டு லைட்டு சுற்றினா எல்லாம் கீழே விழுந்துரும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லைட்டை வந்து செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து அதில் மாட்டினோம். நான் படித்த ஸ்கூல்லலாம் எந்த கிறிஸ்மஸும் செலிப்ரேட் பண்ணல, எந்த தீபாவளி பொங்கலும் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. லீவ் விட்டு அமுச்சிடுவாங்க போங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். மற்றபடி வருங்கன்னா தீபாவளினா மட்டும்தான் அந்த பொங்கல் ட்ரெஸ் நெக்ஸ்ட் டே, அதாவது தீபாவளி முடிச்சுட்டு வரும்போது அந்த கலர் ட்ரெஸ்ஸில் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போடுவாங்க. மற்றபடிலாம் எந்த செலிப்ரேஷனும் ஸ்கூலில் பண்ணதே கிடையாது. ஒருவேளை எங்கள் ஊரில் இருந்ததுனால அப்படிலாம் தெரியல, இல்லை சென்னை பக்கம்லாம் வந்திருந்தால் கண்டிப்பாக இருந்திருக்குமான்னு தெரியல. ஒருவேளை நீங்களாம் இங்கே யாராச்சும் இங்கே படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்கள் ஸ்கூல்லலாம் எப்படி இருந்துச்சு, செலிப்ரேஷன்லாம் இருந்துச்சா இல்லையான்னு. ஏன்னா நான்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இப்படி செலிப்ரேஷன் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஹோலி டைமில் என்னாச்சு, எங்கள் ஸ்கூலில் அந்த ஜெயின்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த ஹோலி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல, அப்போது என்ன பண்ணாங்க, எல்லாருமே கலர் போட வாங்கிட்டு வந்தாங்க. நானும் என்ன பண்ணேன், ஆசைக்குன்னு வாங்கி மேலே தெளித்து விட்டேன். நானும் தெளிச்சுக்கிட்டேன், எனக்கும் தெளிச்சிட்டாங்க, எல்லோரும் தெளிச்சிட்டோம். பட் ஆனால் இதுலேயும் சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. நாங்கள்லாம் பங்கமாக மாட்டிக்கிட்டோம். என் கையில் பார்த்தா 2 கலர்ஸ் இருந்துச்சு என் பேக்கெட்லன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் கூட்டு போய் பிரின்ஸ்பல் ரூமில் நிற்க வச்சு செம்ம திட்டு விழுந்து, அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணின்னு பெரிய பிரச்சனையாகி எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டு இப்படி பண்ணிட்டாங்க. இதுதான் எங்கள் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் செலிப்ரேஷன் பண்ணோன்னா கொண்டு போய் பிரின்ஸ்பல் ரூமில் தான் நிற்க வைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க ஸ்கூல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குல்ல, எல்லாமே அவங்க சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க பசங்களை. நமக்கே ஒரு மாதிரி ஏக்கமாக தான் இருக்குது. ப்ளம் கேக் வந்து 2 டின்னாக ஊற்றிட்டு 2 இதுலையுமே வச்சுட்டேன், ஒரு 2 ஓட்டிச்சிலுமே வச்சுட்டேன். 2மே சூப்பராக பேக் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டுன்னு எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே பழங்கிழங்கு வந்து அவிச்சிக்கலாம். மேலே இருக்க அந்த குச்சி மாதிரி இருந்துச்சுல, அதை மட்டும் கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ ப்ளம் கேக் வந்துட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் வச்சதோட அழகாகவே ரைஸ் ஆகிருக்கு. அதாவது ரொம்ப ரைஸ் ஆகக்கூடாது, அதாவது புசு புசுன்னு அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ப்ளம் கேக் வந்து ஓரளவுக்கு மீடியமான ஹைட்டில் தான் இருக்கணும். அண்ட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. 2 ஓட்டேஜிலுமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்போ செஞ்சு கொண்டு போனோம்ல, அது செஞ்சு கொண்டு போன அன்னைக்கு விட நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் இதையும் அப்படி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி செஞ்சுட்டேன், வச்சுருவோம், எடுக்கவே கூடாது. இதுக்கப்புறம் நாளைக்கு அப்படியே சாப்பிட்டேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக வேறு இருக்கும். நம்ம பண்ண ப்ளம் கேக் பக்காவாக இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம போட்டிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கணும், எதுவுமே அடியில் செட்டில் இருக்கக்கூடாது. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். இதோட அடுத்த விலாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மீட் பண்ணலாம். ஹாப்பியாக இருங்க. பை பாய்.